மே 8ஆம் தேதி வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுகிறது விக்ரம் மிஸ்ரி கிட்ட. அதாவது நம்மளுக்கு ஏதாச்சும் சேதம் இருக்கிறதா? விமானங்கள் விழுந்ததாக கூறுகிறார்களே, என்ன உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டதுக்கு வந்து அது வந்து இல்லை என்று கூறவில்லை. ஆம் என்றும் கூறவில்லை. ஆனா இல்லை என்று அவர் கூறவில்லை. 2வதாக ஏர்போர்ஸ்ல இருக்கின்ற ஒரு ஏர் மார்ஷல் அவர் பிரஸ் அதாவது ஒரு பிரஸை பார்க்கும்போது ட்ரை சர்வீஸ் அனைவரும் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் பிரஸை பார்க்கும்போது அவரும் இதே கருத்து தான் சொல்றாரு. அதாவது தினகர் பெரி என்ற ஹிந்துவனுடைய பத்திரிகையாளர் கேட்கிறார், இந்த மாதிரி விழுந்ததாக சொல்லுகிறார்களே, நாங்களும் அதை பத்தி எழுதியிருந்தோம், அதற்கு எங்களுக்கு கடுமையான எதிர்வினை வந்து பாஜக தரப்புல இருந்து வந்தது, நீங்கள் அதை பத்தி என்ன கூறுகிறீர்கள் சொல்றதுக்கு இவர் என்ன பதில்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் வெரி கிளாட் யூ ஆஸ்க் தட் கொஸ்டின், நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க இந்த கேள்வி கேட்டதுக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன இழந்தோம் என்பது நாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது வந்து எதிரிகளினுடைய கையை வந்து மறுபடியும் ஊக்குவிக்கும். அதனால அது செய்ய வேண்டிய அது வந்து பேச வேண்டிய விஷயம் அல்ல என்று கூறிட்டு அங்கேயும் அவர் கூறவில்லை. நம்ம ஒன்னும் லூஸ் பண்ணலன்னு கூறல. அப்ப விக்ரம் மிஸ்ரி ஆனாலும் சரி, இந்த ஏர் மார்ஷல் ஆனாலும் சரி கூறவில்லை. அதை தொடர்ந்து தான் இப்போ வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இப்படி ஒரு கருத்தை வந்து சிங்கப்பூரில் தெரிவிக்க வேண்டிய ஒரு அவலம். இங்க இருக்கின்ற மீடியா கூட பேச முடியாது, பேசக்கூடாது, பேசிவிட்டால் அவர்கள் வந்து எப்படியோ வலை தொடித்து ஏதோ செய்து விடுவார்கள் என்ற அந்த பயத்தில் வந்து அவர் சிங்கப்பூர்ல போய் பேசியிருக்காரு.